ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் புரோத்துமிலன் ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, நம்மளோட காஃப் பவர், நம்மளோட தை பவர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீடாக ஓடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுட்பால் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பாலை ட்ரிபிள் பண்ணுறதுக்கு, ரொம்ப தூரம் பாலை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு, நம்ம பாலை வந்து ரொம்ப தூரம் கிக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்துக்கு வந்து யூஸ் பண்ணும். அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் வந்து அது என்ன எக்ஸசைஸ், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரோட வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்டெப்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரே ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்ஸ் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா இது வந்து கீழே கிரவுண்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், அது இங்கே பாருங்கள், இல்லையா? இந்த மாதிரி ஏறிட்டு இப்படி இறங்குறோம், ஓகேங்களா? ஏறுறோம், அப்படியே இறங்குறோம். இது வந்து எப்படின்னா இந்த ஆம் ஆக்ஷனோட, ஓகேங்களா? இந்த ஆம் ஆக்ஷனோட பண்ணுறோம், ஓகேவா? நல்லா பாருங்கள், இப்படி ஏறுறோம், இப்படி இறங்குறோம், இறங்குறோம். கீழே வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த டோவில் தான் வைக்கணும், ஓகேங்களா? நல்லா பாருங்கள், ஏற்றி கீழே வைக்கும்போது இந்த டோ தான் இப்படி ஃபுல்லாக நான் ஃப்ளாட் ஆக்கக்கூடாது, ஓகேவா? என்ன பாருங்கள், இப்படி ஏறுறோம், கீழே டோவில் வைக்கிறோம், மறுபடியும் ஏறுறோம், டோவில் வைக்கிறோம், ஓகேங்களா? அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக் வச்சு பண்ணிங்க அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் லெஃப்ட் லெக் வச்சு பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் லெக் வந்து மறுபடியும் கிரவுண்டில் ஆகும். அப்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கு ஈவனாக பவர் கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து தொடர்ந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தைக்கு, நம்மளோட காப்ஸுக்கு இந்த மாதிரி வந்து பயங்கரமான பவராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஓடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? நீங்கள் அத்லெட்டாக இருக்கீங்க, இல்லை ஃபுட்பால் பிளேயர் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் வந்து. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, நல்லா பாருங்கள், ஆம் ஆக்ஷனோட பண்ணுறோம். ஓகே, நல்லா பாருங்கள். பட்டதுலேயே அடுத்து வந்து ரைட் லெக் வந்து கீழே வைக்கிறோம் சொல்லி அடுத்து லெஃப்ட் லெக் கீழே வைக்கிறோம். Haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently it could build and build until you finally see. Whoa, it's taking over. Damn, no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough. I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒர்க்கு போகிறேன், எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணலாம் டைம் இல்லை நினைக்கிறவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தொடர்ந்து பண்ணாலே போதும், நல்லா சுட்டாயிரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறதுக்கு சமம், ஓகேங்களா? இது வந்து பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒரு 10-20 எடுக்கிறது கஷ்டமாகப்படுவீங்க. அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 10-20 வந்து ஒரு 3 செட்டு 4 செட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அடுத்தது லெக் பவர் இம்ப்ரூவ் பண்ண வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 50 இல்லை 100 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா லெக்கு வந்து ரொம்ப பவராக இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப் பண்ணணும் இல்லையா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லெக் பவர் இம்ப்ரூவ் பண்ண உங்களால் அடுத்து வந்து எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்டெப்பை வச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? 2 ஸ்டெப் வச்சு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து எஃபெக்டாக இருக்கும். இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், இல்லை வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. ஓகே கைஸ், இதே பண்ணி சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.